கல்யாணத்த நிறுத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உயிர காப்பாத்தி கண்ண தெரிய வச்சு கூப்பிட்டுட்டு வந்தது எல்லாம் நம்ம. இப்ப அவன் அனுபவ நம்ம ஒளிச்சு வச்சுட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கல்யாணத்த நிறுத்துவேன். கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்துடுறேன். நானா அவனான்னு சொல்லிட்டு என் பேத்தியோட கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நான் அத நடத்தி காட்டுறேன் அந்த கார்த்திகை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது அணு உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம். அப்பதான் ஒரு விஷயம் வந்து நம்ம சுந்தரிக்கு வந்து புரியவே இல்ல. மல்லிகா மேடமும் வந்து அணு செத்துட்டான்னு தான் சொன்னாங்க. யாருக்குமே தெரியாது அணு இங்கே தான் இருக்காங்க அப்படின்றது. கார்த்திக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அந்த ஆசிரமத்துக்கு கார்த்திக் வந்து வெற்றிவேல் மூலியமாக தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றிவேல் நினச்சாருன்னா ஆசிரமத்துக்கு யார் மூலியமாக வந்து அணு வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற எல்லா தகவலும் கிடைக்கும். அதனால் மல்லிகா தானே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சுந்தரி, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். அணு உயிரோடு தான் இருக்கா, அவள் சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக மேடம் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நான் என்ன அவ்வளோ ஒரு குடும்பக்காரியா கொலகாரியா அப்படின்ற அளவுக்கு நம்ம சுந்தரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மல்லிகா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சுந்தரி, அவள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத கொஞ்ச நாளைக்கு அவள் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சா, அதுக்காக தான் நான் அவளை விட்டேன். இல்லைன்னா அவளுக்கும் வந்து விருப்பம் இல்லை குழந்தைய விட்டுட்டு உங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு. என்னால் தான் அவள் அப்படி போயிருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன அமைதி வேணும்ல. இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து தாங்கணும்னா கொஞ்சம் நாள் ஆகும்ல. அதுக்காக தான் நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகா வந்து சுந்தரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அணு மேடம் வந்தே ஆகணும் அப்படின்ற முடிவில் கார்த்திக் இருக்கும்போது இனி என்னானாலையும் அணுவை மறைச்சி வைக்க முடியாது. அணு வந்து தான் ஆகணும். ஏன்னா அணு வந்தால் தான் கார்த்திக் வந்து சுந்தரிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாளாக தவம் இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த நொடிக்காக தான். ஆனால் இப்போ வந்து திரும்பவும் இந்த கார்த்திகாலேயே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விழிப்பிதுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை முடியணும்னா அணு நேரில் வந்தாகணும். அப்படி இருக்கும்போது நம்ம மல்லிகா இருந்துக்கிட்டு இல்லை அவன் அணு வந்து வரமாட்டான், அவன் வரக்கூடாது, அவன் வந்தால்னா இந்த கார்த்திக் வந்து அணுவை விடமாட்டான் அப்படின்றத மல்லிகாம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் வேறு வழியே கிடையாது. சுந்தரியோட கல்யாணம் நடக்கணும்னா அணு வந்தாகணும். ஏன்னா கார்த்திக் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறவருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அணுக்காக அணுவோட சேர்ந்து வாழணுன்றதுக்காக இது நாள் வரைக்கும் சுந்தரிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது கார்த்திக் சொல்கிறது கண்டிப்பாக எல்லாருமே வந்து அணுவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சுந்தரியும் அதை தான் எதிர்பார்க்குவாங்க. ஏன்னா சுந்தரிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சி ஆசைப்பட்டது அணுவும் ஒருத்தர். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அணு மேடமும் வரணும். அவங்க முன்னிலையில் தான் என்னோட கல்யாணம் நடக்கணும்னு சுந்தரி ஆசைப்படுவாங்க.